Big Money, Big Night. Channel Partner and Investment Advisor Meet at SBR City Market of India, Perambur, 10th of July, 4:30 p.m. Call 73581 தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ராணிப்பேட்டை மாவட்டம் திருமலைச்சேரி புதுப்பாடு இடையே பாலாற்றின் குறுக்கே பழமையான அணை உள்ளது. 1858 கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை 167 ஆண்டுகளில் 2 பெரு வெள்ளங்களை கண்டுள்ளது. இன்னும் கம்பீரமாக நிற்கிறது. அணையின் இரு பக்கமும் கால்வாய் உள்ளது. இடது பக்கம் காவிரிப்பாக்கம் மற்றும் மகேந்திரவாடி கால்வாய் பிரிகிறது. வலது பக்கம் சக்கரமல்லூர் மற்றும் தூசி கால்வாய் பிரிகிறது. இது சுற்றுவட்டார மாவட்டங்களின் பெரிய நீர் ஆதாரமாக உள்ளது. இதன் மூலம் 317 ஏரிகள் நீர்ப்பாசன வசதி பெறுகிறது. 32,746 ஹெக்டேர் விளைநிலங்கள் பலன் பெறுகின்றன. இப்போது 222 கோடி ரூபாய் செலவில் அணையை புனரமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. டெண்டர் விடப்பட்டு ஒப்பந்த நிறுவனம் இதற்கான பணிகளை செய்து வருகிறது. பாலாறு அணைக்கட்டில் பல்வேறு காலகட்டங்களில் சிறு சிறு அளவில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது அணைக்கட்டின் மதகுகள், கால்வாய் உள்ளிட்ட சீரமைப்பு பணிகள் நடந்துள்ளன. ஆனால் முழு அளவிலான புனரமைப்பு பணி இப்போதுதான் அறிவிக்கப்பட்டுள்ளது என இது தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறினர். இதற்காக அணைக்கட்டின் அடித்தள பகுதி பலப்படுத்தப்படும். ஏற்கனவே உள்ள அடித்தள பகுதிக்கு அருகில் மற்றொரு பாதுகாப்பு அடித்தளம் அமைக்கப்படும். அணைக்கட்டின் மேல் பகுதியில் பலவீனமாக இருக்கும் இடங்கள் சீரமைக்கப்படும் என தெரிவித்தனர். ஆனால் ஒப்பந்த நிறுவனத்தின் கவனக்குறைவால் அணையின் கட்டுமானம் பலவீனம் அடைந்துள்ளது. அடித்தளத்தின் அருகில் இருந்து மண் அள்ளியதால் 100 ஆண்டுகள் பழமையான கால்வாயின் சுவர் இடிந்துள்ளது. 2 பெருவெள்ளங்களை கண்ட தடுப்பு சுவரை புனரமைப்பு பணி என்கிற பெயரில் இடித்துள்ளனர். இதனால் 200 ஏரிகளுக்கு நீர் செல்வது தடைபடும். இது குறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அணையின் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். கிட்டத்தட்ட 200-250 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயன் காலத்தில் கட்டின அணை கட்டியது. நான் பாலாறு சீரமைப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சக்கரமல்லூர் ஏரிக்கு போகிற கால்வாய் இது இந்த வழியாக தான் போனோம். இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய செவரு, இது குறுக்க தடுப்பாக இருந்தது. இந்த செவரை பார்த்தீங்கன்னா சீரமைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய செவரை உடைச்சிட்டாங்க. அது என்ன நடந்திருக்குன்ற இன்சிடென்ட் தெரியலைங்க. அது கீழே ஆளுங்கள்லாம் வேலை பார்த்துன்னு இருந்தாங்க. மிஷின் எல்லாம் அடிப்பட்டு இருக்கு. செவரு போயிட்டு விழுந்து போச்சு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் விழுந்தது.